வணக்கம். இன்றைய தினம் பிப்ரவரி 14ஆம் தேதி 1998. இந்த கோவை மாவட்டத்திலே, கோவை மாநகரத்திலே அல்லுமா பயங்கரவாதிகளால் தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்த்தப்பட்டது. ஏறத்தாழ 56க்கும் மேற்பட்ட இடங்களிலே குண்டுகள் வைக்கப்பட்டது. பொது இடங்கள், மக்கள் கூடுகின்ற இடங்கள். அன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக எல்கே அத்வானி அவர்கள் திருவனந்தபுரத்திலே இருந்து இங்கே வருகை தருவதற்கான திட்டம். இதே ஆர்எஸ்புரம் பகுதியிலே மேடை அமைக்கப்பட்டிருந்தது. இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பல இடங்களிலே குண்டுகள் வைக்கப்பட்டது. அதே போல இங்கிருந்து யாராவது தப்பிச்சு வெளியே போனாங்கன்னு வச்சுக்கோங்க, பஸ் ஸ்டாண்டு போவாங்க, அப்ப பஸ் ஸ்டாண்ட்ல குண்டு. ரயில்வே ஸ்டேஷன் போனா ரயில்வே ஸ்டேஷன்ல குண்டு. சரி, அடிபட்டு யாராவது ஆஸ்பத்திரிக்கு போறாங்களா, மருத்துவமனையிலையும் குண்டு. இந்த நம்முடைய இந்த பகுதியில், இந்த ஆர்எஸ்புரம் பகுதியில ஆர்டிஎக்ஸ் வெடிகுண்டை நிரப்பி ஒரு காரை கொண்டு நிறுத்திட்டான். அந்த குண்டு மட்டும் வெடிச்சிருந்ததுன்னா இந்த ஒட்டுமொத்தமா மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கும். இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் என்பது திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டது. நம்முடைய இந்த தமிழகத்திலே, அமைதி பூங்காவான தமிழகத்திலே வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நடத்திய வாக்கு வங்கி அரசியல், அல்லுமா பயங்கரவாதத்திற்கு, அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உறுதுணையாக இருந்தது. அவர்கள் சிறைச்சாலையிலே இருக்கிற பொழுது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர், அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக காரர் மு ராமநாதன், அப்போதைய எம்எல்ஏ சிடி தண்டபாணி, இவங்க எல்லாம் ஜெயில போய் பாட்சாவை பார்த்து தேர்தல் உடன்பாடு வச்சுக்கிட்டாங்க. திமுக ஜெயிச்சிருச்சுன்னா நாங்க ஓட்டு எண்ணிக்கையின் போதே நீங்க இந்த செக் போஸ்ட் எல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி குண்டுவெடிப்பு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் போலீசார் செக் போஸ்ட் எல்லாம் போட்டு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தேர்தலிலே திமுக வென்றது, செக் போஸ்டுகள் எல்லாம் அகற்றப்பட்டன, போலீசாரின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் கூட முதல்லயே நாங்கெல்லாம் போய் காவல்துறைக்கும் நாங்கள் புகாராக கொடுக்கிறோம். இப்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள், இது மாதிரி குண்டுகள் இங்கே தயாரிக்கப்பட்டிருக்கிறது, வந்து சேர்ந்திருக்கிறது கோவையில, இது நடக்க போகிறது. இந்த ராஜேந்திரா டெக்ஸ்டைல்ஸ்ல அவங்க முன்கூட்டியே தெரியும் குண்டு வெடிக்கும். எந்த இஸ்லாமியர்களும் அதிலே பாதித்து விடக் கூடாது என்பதற்காக அவங்களுக்கு மட்டும் தனியா குறிப்பு கொடுத்துட்டாங்க. அவங்க எல்லாம் யாருமே வரல. ஆனாலும் பல இடங்களிலே, வணிக வளாகங்களிலே, வியாபார தலங்களில் எல்லாம் குண்டுகள் வெடித்து 56க்கும் மேற்பட்ட இடங்கள்ல குண்டு இருந்தது. 26 இடங்கள்ல குண்டு வெடிச்சது. ஆர்எஸ்புரம், காந்திபுரம், அதே மாதிரி மருத்துவமனை, ரயில் நிலையம், விமான நிலையத்துக்கு அருகில, இப்படி பல இடங்கள்ல குண்டுகள் வெடிச்சது. குறிப்பா அவங்க காவல்துறையினுடைய குடியிருப்பு அந்த பகுதியில் எல்லாம் தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டமிட்டு தான் இந்த கொடூர சம்பவத்தை அவர்கள் நிகழ்த்தினார்கள். அதிலே 50க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். அதோடு கூட 500க்கும் மேற்பட்டோர் இன்னைக்கும் பாதிக்கப்பட்டவங்க, காயம்பட்டவங்க இன்னைக்கு இருக்காங்க. நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திலே மதானி உட்பட, பாட்சா உட்பட 180க்கும் மேற்பட்டவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு அதுல அனைவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. ஆனா அந்த ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டவர்கள், மதானி இந்த குண்டுவெடிப்பு வழக்குல ரிலீஸ் ஆனார், கேரளாவை சார்ந்தவங்க. பாக்கி இருக்கிறவங்க எல்லாம் ஆயுள் தண்டனையில இருந்தாங்க. அப்படியே காலப்போக்கில் அவங்களை எல்லாம் பொது மன்னிப்புல விடுதலை பண்ணிட்டாங்க. பாருங்க, 50 பேர் செத்து போயிருக்கிறான், ஒரு ஆளுக்கு கூட தூக்கு தண்டனை கொடுக்கல. அது மட்டுமல்ல, இந்த ஜெயில இருந்து பொது மன்னிப்புல வெளியே வந்தவங்களுக்கு கல்வி, தொழில், வேலை வாய்ப்பு, அப்புறம் வெளியே வந்தவனெல்லாம் புதுசா புது இயக்கங்களை ஆரம்பிச்சு இன்றளவிலும் அவர்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப கூட இந்த குண்டுவெடிப்பு கைதி பாட்சா உள்ளிட்ட பலருக்கும் அவங்களெல்லாம் விடுதலை செய்யணும், அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவுல எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இஸ்லாமிய மதவெறி அமைப்புகள் நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறார். 9 பேரை ரிலீஸ் பண்ணிட்டாங்கிறாங்க. இந்த திமுக ஆட்சி வந்த உடனே பாட்சாவுக்கு பரவல் கொடுத்திருக்கிறாங்க. இந்த குண்டுவெடிப்பில் இருந்தவெல்லாம் எல்லாம் நினைக்கிறான், இத்தனை நாள் சிறையில் இருந்தாங்க, வயசாகி போச்சு, அவங்கனால ஒரு பயனும் இல்ல, எத்தனை காலத்துக்கு தான் ஜெயில வச்சிருப்பீங்க. இந்த ஜெயில என்ன அவங்க சும்மாவா இருந்தாங்க? ஜெயிலுக்குள்ள இருந்துட்டே கல்யாணம் பண்ணா, குழந்தை பெத்தா, ஜெயிலுக்குள்ள இருந்துட்டே இயக்கம் நடத்தினா, ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு இன்னொரு இடத்துல எப்படி குண்டு வைக்கலாம், இன்னொரு ஆள் எப்படி கொலை பண்ணலாம்னு திட்டம் தீட்டினா, ஏன்னா ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு இவங்க எல்லாம் சும்மா இருந்த மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க.
ஆகவே குண்டுவெடிப்பு கைதிகளுக்கு பொது மன்னிப்பு அந்த லிஸ்ட்ல அவங்க வரமாட்டாங்க. பொது மன்னிப்பு ஜெயில 8 வருஷத்துக்கு மேல ஆயுள் தண்டனை கைதிகளுக்கு போர்டு வச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நாங்களும் ஆதரவு. ஆனால் இந்த விஷயத்திலே யாரெல்லாம் கற்பழிப்பு, பயங்கரவாதம், தேச விரோதம் இந்த குற்றச் செயல்களிலே சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களுக்கு இந்த பொது மன்னிப்பு வழங்குவது என்பது அது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும். இன்னும் திமுக மாத்தி அதிமுக திடீர்னு எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அதிமுக காரரு அவரு போய் நான் குண்டுவெடிப்பு கைதியை விடுதலை பண்ணுவேன்னு பேசுறாரு. எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு அவங்க ஓட்டுக்காக இத்தகைய ஒரு மோசமான அரசியல், இதனால பயங்கரவாதம் தான் வளரும். அப்துல் கலாம் போன்ற தேசிய எண்ணம் கொண்ட நல்ல முஸ்லிம்கள் நிறைய இருக்காங்க, சாதாரண முஸ்லிம்கள் நிறைய இருக்காங்க. ஆனாலும் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் போய் மத அடிப்படைவாத அமைப்புகளை ஊக்குவித்து நம்முடைய நாட்டிலே தொடர்ந்து இத்தகைய குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மத்திய அரசாங்கம் தலையிட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த கைதிகளை ரிலீஸ் பண்றதை நாங்க எதிர்க்கிறோம். அதே மாதிரி இப்ப NIA இத்தனைக்கு பிறகும் திமுக ஆட்சி வந்த உடனே நம்முடைய கோவையிலே கோட்டை ஈஸ்வரன் கோயில் தீபாவளி பண்டிகையை சீர்குலைப்பதற்கு கார்ல வெடிகுண்ட நிரப்பிட்டு வந்திருக்கிறான். நல்ல வேலை கோட்டை முருகன் அருளால், சுப்பிரமணிய சாமி அருளால நம்ம தப்பிச்சோம். இன்னைக்கு அந்த NIA அவங்களை எல்லாம் கைது பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவும் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல சோதனை நடத்தி அவர்களை எல்லாம் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே NIAக்கு இங்க இன்னும் போதிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இந்த தமிழகத்திலே இந்த குண்டுவெடிப்பிலே பலியான அப்பாவி மக்களுக்கு இப்பொழுது மோட்ச தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த குண்டுவெடிப்பிலே பலியானவர்களுக்கு ஒரு நினைவு சின்னம் ஏற்படுத்த வேண்டும். கும்பகோணத்திலே அங்க பள்ளி தீ விபத்திலே அதுக்கு அவங்க ஒரு நினைவு சின்னம் வச்சிருக்காங்க. ஒரு பயங்கரவாத எதிர்ப்பு நினைவு சின்னம் அமைக்கப்பட வேண்டும். அதே மாதிரி இன்றைய தினம் ரொம்ப முக்கியமான நாள். புல்வாமா என்கிற பகுதியிலே நம்முடைய ராணுவ வீரர்கள் எதிர்பாராத விதமாக பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார்கள். அவர்களுக்கும் இன்றைக்கு நாங்கள் வீர வணக்கத்தையும் மோட்ச தீபத்தையும் ஏற்றி இருக்கின்றோம். இப்பொழுது இந்த குண்டுவெடிப்பு நினைவு நாளிலே மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். நம்முடைய கோவையிலே இன்னும் இந்த குண்டுவெடிப்பிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. இங்கே ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்பட வேண்டும். இன்றைய தினம் நாங்கள் அனைவரும் பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழியை மேற்கொள்ளுகின்றோம். இரும்பு கரம் கொண்டு இவர்களை எல்லாம் ஒடுக்க வேண்டும். தமிழகத்திலே தேசியம் மலர வேண்டும். தமிழகத்திலே ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும். இந்த திராவிட இயக்கத்தினுடைய அரசியலே இப்படி மாறி மாறி பயங்கரவாதத்தை, தீவிரவாதத்தை, பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கிறது தான். ரெண்டு கட்சியுமே, திமுகவும் அதிமுகவும் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவனும் எவனை பார்த்தாலும் அங்க போய் நீங்க நல்ல முஸ்லிம்களை ஆதரிக்கிறது என்பது வேறு. ஆனால் பயங்கரவாதிகளை, தீவிரவாதிகளை அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கக்கூடிய வகையிலே செயல்படுவது என்பதை ஒருபோதும் ஒப்புக்கொள்ள முடியாது. எனவே மக்கள், இந்துக்கள் இதிலே விழிப்புணர்வு அடைய வேண்டும். இவங்கதான் மாறி மாறி எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. இந்துக்கள் தான் மெஜாரிட்டி, இவங்கதான் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. இந்துக்களுக்கு இந்த உணர்வு வர வேண்டும். நாங்கள் இந்த பலியான அந்த ஆன்மாக்கள் அவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றி நாங்கள் அவங்களிடத்திலும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். விரைவில் தமிழகத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். பயங்கரவாதம் முற்றிலும் வேறறுக்கப்பட வேண்டும். அத்தகைய ஒரு நிகழ்ச்சியை வருடந்தோறும் நடத்துகிறோம். இந்த ஆண்டு